ஆட்சியை கவிழ்க்க டிஎம்கே சதி. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட போகிறார் 10ஆம் தேதிக்குள்ளார. என்ன பாயிண்ட் இருக்குன்னா, இப்போ தாவேக்காவில் வந்து ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏங்க ஜாயின் பண்ணுறாங்கன்றது ஒரு தனி, அது வேற. இல்லை, நான் வரேன் அது வேறன்றதுன்னா வந்து ரிசைன் பண்ணுறது தான். சரி, என்னன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி வேணுன்ற பட்சத்தில், அதாவது கணக்கு தாவேக்காவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி வேணும் அப்படின்னாலே ஒரு 11 எம்எல்ஏக்கள் வேணும். 107லேருந்து 118க்கு வேணும். இப்போ கூட்டணி கட்சி ஆதரவு கட்சிகளோட சேர்ந்து இருக்கிற எண்ணிக்கை வந்து 120. ஒரு 3 பேர் இல்லைனாலே மெஜாரிட்டி போயிடுது. 120 இருக்காது, மெஜாரிட்டி போயிடுது. ஒரு 3 பேர் வெளியே போனாலே மெஜாரிட்டி போயிடும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து செய்தோன்றது யோசனை. அதுக்கான வெளிப்பாடுக்கு தான் இந்த பேரங்கள்லாம் நடந்திருக்கு. சரி சரி. இப்போ இதில் பேரங்கள் ஏன் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, 35 கோடி ரூபான்னு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பேசப்பட்டிருக்கு. அதுக்கு விதமாக ஒரு வழக்கும் பதிவுப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எதுவுமே தாவேக்கா மேலே இல்லை, அதுக்கான ப்ரூஃபும் இல்லை. பேரளவு குதிரை பேரம்னா பேரத்துக்கு எதாவது நடந்திருக்கணும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பணமாவோ பொருளாவோ இல்லைனா ஒரு பதவியாவோ ஏதாவது நடந்திருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஈவன் வந்து தாயிக்கா வந்து தாவேக்காவோட சேர்ந்து எலெக்ஷனில் நிற்கலை, அவங்க சிம்பிளையும் போட்டி போடலை, ஆதரவாக தான் செயல்பட்டுட்டோம். பேக் தென் 2022-23 டைம்லேயே அன்றைக்கே வந்து ஆனந்தனை கேட்டார். இன்றைக்கி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மந்திரியாக இருக்கிற ஆனந்தனை வந்து பொதுச்செயலர், தாவேக்காவோட பொதுச்செயலர் கேட்டார், கட்சியை சேர்த்துடுறீங்களா அப்படின்னு கேட்டார். சேர்த்துக்கிற ஐடியா இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலை, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நான் அன்றைக்கி நோன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வரும்போது நம்மளால் வந்து பேச முடியாமல் போய்டுன்ற ஒரு 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 எண்ணம். இன்றைக்கி காலையில் வரைக்கும் எனக்கு அந்த ஒரு தாட் இருந்தது, இது ஒரு ட்ராப்போ, ஒருவேளை தாவேக்காவை ட்ராப் மாட்ட வைக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு தாட் இருந்தது. பட்டு கொஞ்சம் வெளியே வந்து அந்த பாக்ஸ் விட்டு வெளியே வந்து யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒருவேளை விஜயபாஸ்கர் உள்ளே வர்றது வந்து அதிமுக வைக்கிற ட்ராப்போன்னு கூட இப்போ தோணுது. ஓகே. ஏன்னா ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ வந்து விஜயபாஸ்கர் ஒரு ஸ்கேப் கோட்டாக மாட்டிக்கிட்டான்றது தான் பெரும்பாலான ஒரு பார்வை. அதை பேஸ் பண்ணி இப்போ இன்னும் பெருசாகுமோ, அந்த சர்க்கிள் எங்கெங்கெல்லாம் போகுது, அந்த பார்ட்டி ஃபண்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கெல்லாம் போச்சு அப்படின்ற ஒரு சர்க்கிள் பெருசாகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அந்த பார்வையில் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இவங்க சேர்ந்துட்டாங்க, வாஷிங் மிஷின்னா இவங்க மேலே இருக்கிற கேஸ் எதுவுமே வாபஸ் வாங்கிடல, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எதுவோ வாபஸ் வாங்கிடல. இன்றைக்கி அவங்க சேர்ற அதே மேடையிலேயே அருண்ராஜ் சொல்கிறார், முதலமைச்சர் ஊழல்லாம் செய்ய மாட்டார், அந்த விஷயத்துலலாம் தெளிவாக இருக்கணுன்றதை பாயிண்ட் பிளாங்காக சொல்கிறார் இல்லைங்களா. அதே மாதிரி ஆனந்தனா சொல்கிறாரு, எங்கள் கட்சியில் 32 வருஷமாக இருக்கிறவங்களாம் கூட வந்து அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் வாங்கி கொடுங்க அந்த கான்ட்ராக்ட் வாங்கி கொடுங்க யாரும் நிற்கலை, நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க நம்புகிறேன் அப்படின்னு கூட சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்த கிளியர் பண்ணுறாங்க, நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்கன்னா வாங்க, ஓகே, அது மீறி நீங்கள் இது வேணும் அது வேணுன்றது பாரு, அதுக்கான இடம் இது கிடையாதுன்றது பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி எப்பவுமே ஒரே ஸ்டாண்டில் தெளிவாக தாவேக்கா இவங்களோட கேசஸ் இருக்க வழக்குகள், நிலுவையில் இருக்க வழக்குகளில் அரசியல் ரீதியாவோ இல்லை அரசாங்க ரீதியாவோ எந்த இன்டர்வென்ஷனும் பண்ணாதுன்றதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா விஜயனா வந்து ஆட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறுபட்ட மைண்ட் செட்டில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாலும் ஆட்சி அமைக்கும் போது ஒரு விஷயத்தில் அவர் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருக்கணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்றது. கரப்ஷன்னா எனக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கரப்ஷன் பல லெவலில் இருக்குது சார், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா பேசலாம். ஒருவேளை உங்கள் யாருக்குமே கரப்ஷனுக்கும் பிரைபுக்குமே வித்தியாசம் தெரியலையோன்ட்டு எனக்கு தோணுது. இல்லை சார், நம்ம அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இதில் தெரியாமல் இருக்காது சார். பிரைபுக்கும் கரப்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாமலாம் இருக்காது சார். சார் இது அதுதான் சார் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மந்திரிக்கு இப்போ நீங்கள் நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருந்தார், எங்ககிட்ட வந்து பசங்க ஏழை எளியப்பட்ட பசங்க காலேஜில் அட்மிஷனுக்காக கோரிக்கைக்கு வராங்க, நாங்கள் அந்த கோரிக்கையை வந்து பரிசீலிச்சு அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல், அதாவது டொனேஷன் ஃபீஸ் இல்லாமல் நாங்கள் இது அவங்க தகுதியான மாணவராக இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்றாங்க. இதுவே ஒரு வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வகையான கரப்ஷன் தான், ஓகேங்களா. ஆனால் அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குது, பணம் டீல் ஆகுது, அந்த மாதிரி விஷயம்னா அது எக்ஸ்ட்ரீம். இப்போ அந்த இடத்துக்கு அவங்க போகலை, ஓகேங்களா. எனக்கு என்னென்னா, நீங்கள் இந்த டிவிக்கு ஆரம்பித்த போதிலிருந்து நீங்கள் உடன் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால, நீங்கள் அந்த திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இந்த இந்தியன் பொலிட்டிக்கல்
அந்த ஒரு அமைப்பை வச்சு நடத்துகிறாருல, அவர் தேர்தலுக்கு முன்பு வரை டிவிகே தான் ஜெயிக்கும், டிவிகே தான் ஜெயிக்கும்னு சொல்லி கொண்டு இருந்தவர். சரியா? அவர் இந்த பையன், இந்த ராஜேஷ்ங்கிற பையன் உண்மையிலே யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கலைப்பதற்கு எங்கேயோ இந்த குரோம்பேட்டில் மட்டுமே ஒரு மேகசின் நடத்தி அங்கே மட்டுமே அந்த சுற்று வட்டாரத்தில் மட்டுமே சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளால் முடியும் அப்படின்னா உண்மையில் அது இந்த ஸ்டேட்டுக்கு அவமானங்க, மிகப்பெரிய அவமானம் அதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கேஸில் இந்த எஃப்ஐஆரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஊத்தங்கரைக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் எப்படி சம்மந்தம் வந்ததுன்னே தெரியல, ஆனால் வந்திருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்ன இந்த ட்ராப் இருக்குல்ல, இந்த ட்ராப்பை அடையாளம் தெரியாத நபர்களை பயன்படுத்தி திமுக இந்த மாதிரி செய்தா? திமுக இது புது விஷயம்லாம் இல்லையா அவங்களுக்கு? காலங்காலமாக அவங்க செய்கிற. சரி, வரேன் சார், ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு நான் வந்து இன்னும் இது வந்து நம்ம இன்னைக்கு தாவேக்காக்கு வந்து சேர்றாங்கன்னா இங்க ஒரு இதுக்கப்புறம் இங்க ஃபியூச்சர் இருக்குன்ற நம்பிக்கையிலேயே வந்து சேர்றாங்க. ஓகேங்களா? திமுகல வந்து போயிட்டு அதிமுகல இருக்கிற முன்னால இப்ப பெஞ்சமின் சேர்ந்ததா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்களாம் போய் சேர்றதுக்கான காரணம் என்னன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ அதிமுகல பஞ்சாயத்தான்றது தனி விஷயம். இங்க நம்மளோட பாயிண்ட் என்னன்னா வந்து இவர் கவர்னர் வந்து நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்க அடுத்தடுத்து ஏதாவது நடக்க போகுதா அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது கட்டாயம் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சீட்டு தான் ஷார்டேஜ் தாவேக்காக்கு மெஜாரிட்டிக்கு, அதாவது வித் ஆதரவு கட்சியில சேர்த்தே. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான் இது போஸ்ட் நீங்க எங்களுக்கு வந்து உண்மையிலே தோணலை. என்ன தோணலை அப்படின்னா, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி நடக்குது அப்படின்ட்டு நீங்க பயப்படுற அளவுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்றத எங்களுக்கு உண்மையாலும் தோணலை. இவ்வளவு பயப்பட்டு இருக்கிறீங்களாங்கிறது. ஆமா, ஏன்னா 3 பேர் இல்லைன்னா இந்த ஆட்சிக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு நீங்க சொன்னதுனால நாங்க யோசிக்க வேண்டியது இருக்கு. உஷாரா இருக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா பயப்படுறோம் அப்படின்ற எங்கேயாவது நான் வந்து பயமா இருக்குங்க அப்படின்ற ஏதாவது சொன்னோம் அந்த மாதிரி ஏதாவது இல்ல அவர் கலெக்டர் சொன்ன கூட ஆல் தி பெஸ்ட் தாங்க சொன்னேன். சரி சரிங்களா? சரி, அந்த ஆங்கிள் நீங்க போக தேவை. ஓகே. ஏன்னா வந்து ஒரே ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. முன்னாள் முதலமைச்சர் இப்படிதான் வந்து 2017லயும் வந்து 100 நாள் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த ஆட்சியை சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை பார்த்து அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ அவரோட குமுறல் சொல்லிட்டு இருக்காருன்னு நம்ம கடந்து போனாலும், இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும்போது அதுக்கு நம்ம வந்து ரெடியா இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை தான். முயற்சிகள் நடக்கல, வெறும் அவர் சும்மா அறிக்கையா சொல்லிட்டு இருக்காருன்னா பிரச்சனை கிடையாது. அவர் சொன்னது படி இங்க நடக்கிறதுனால தானே நம்ம அந்த இது பண்ண வேண்டியது. அடுத்த கட்சியில இருக்க எம்எல்ஏ தூக்கிட்டு வருவீங்களா சார்? சார் இருங்க பேசிக்கலாம். 10ஆம் தேதி கரூர் தானே வராரு சார். இருங்க அவர் பேசிட்டோம். உங்க ஊருக்கு தான் வராரு அவரு. கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசி முடிச்சிட்டோம். பிஃபோர் எலெக்ஷன் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி கட்சியில யார் சேரணும் யார் சேரக்கூடாது ரொம்ப சூஸ் பண்ணி சேர்த்து இருந்தது. ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த இது கிடையாது. இல்ல வரவங்க வரட்டோன்ற ஒரு ஓப்பன் மைண்ட் இருந்தது, விசால மனதுக்கு மைண்ட் செட் இருந்தது. மேபி அதை ஃபில்டர் பண்ணணுன்ற ஒரு நீடு என்னைக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு நகர போகுதுன்றது ஃபுல் ஃபில்டர் அப்படின்றது தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அதே மாதிரி இப்போ வந்திருக்கிறவங்களோட வழக்குகள் வந்து அது நிரூபணம் ஆகல, லெட் தெம் ஃபைட் தேர். இது ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, அரசாங்கம் இந்த கேஸையும் வித்ரா பண்ணலை. ஸோ இது வாஷிங் மிஷின் மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏதாவது வித்ரா பண்ணிட்டு தான் சேர்த்தாங்க பண்ண முடியாது. செந்தில் பாலாஜிக்கு வந்து டாஸ்மாக் விஷயத்துக்கு விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்துச்சு ஸ்டேட் கவர்மெண்ட். அது மாதிரி நிறைய நம்ம பேசிட்டே போகலாம். நம்ம அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்ல வரும், அவ்வளோதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி ஊழல் பண்ண மாட்டோன்றது பார்வை தான். இவங்க வந்திருக்கிறாங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கட்சி அதிமுகலேருந்து வெளியே வந்தவங்க அவங்க சொல்றாங்க ஏன் வெளியே வந்தாங்கன்னு, அதுதான் உண்மை. அதை தாண்டி இவங்க பேசக்கூடிய விஜயபாஸ்கர் சொன்னது என்ன, பழையன கழிதலும் புதியன புகுதலும்ன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக அழிந்து விட வேண்டும், தாவேகா அதிமுக மாற வேண்டும் என்பதுதான் அவரு சொல்றாரு. எனக்கு கல்யாணம் பண்ண வச்சது யாரு எல்லாத்தையும் தான் அவரே சொல்லி இருக்காரு. எவ்வளவு மனவேதத்துல இருந்தாரு அவரும் சொன்னாரு. முழுசா நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து பேச முடியாது, முழுசா பார்த்து தானே பேச. ரொம்ப நன்றி.